அஸ்ஸலாமு அலைக்கும், திஸ் இஸ் ஃபர்ஹானா. ஸ்லீவ் எப்படி பர்ஃபெக்டாக மார்க்கிங் அண்ட் கட்டிங் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். ஸ்லீவோட கரெக்டான லென்த் 9 inch ப்ளஸ் 1 inch எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, மேலேயும் கீழேயும். இப்போ ஸ்லீவோட பிரெட் வந்து 6 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸை யூஸ் பண்ணி சைடில் வந்து ஆம்ஹோலோட லென்த்தை வந்து நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோலோட லென்த்தை மார்க்கிங் பண்ணும் போது மேல் பக்கமாக 1/2 inch எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் கட்டிங்காக. இப்போ ப்ளவுஸை எடுத்துகிட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஆம்ஹோல் ஸ்கேலை யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கலாம். எனக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக வந்து மார்க்கிங் பண்ண வரும்ன்றதுக்காக நான் ஹேண்ட் ஃப்ரீயாகவே மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் வந்து ஆம்ஹோலோட பிரெட் வந்து செக் பண்ணியிருக்கேன். அவங்க 1/2 inch எக்ஸ்ட்ரா லூஸ் கேட்டதுனால நான் வந்து லூஸோட மார்க்கிங் பண்ணியிருக்கேன். இப்போ சைடில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸில் கிளாத் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட போகிறீங்களோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2 inch வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை யூஸ் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து சிசரை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணிக்கலாம். கட்டிங் பண்ணதுக்கப்புறமா மெயினாக வந்து உங்களுக்கு ஸ்லீவோட சென்டர்லாம் அடையாளம் தெரியணுன்றதுக்காக ஸ்லீவ் சென்டரில் கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பரையுமே வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்ஹோலோட பிரெட் தாண்ட கரெக்டாக ஒரு கட்டிங் போட்டுக்கலாம். அண்ட் மெயினாக ஸ்லீவ் கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக 1/2 inch விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே வந்து மறக்காமல் கட்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மார்க்கிங் பண்ணும்போது நமக்கு லென்த் வந்து கரெக்டாக டிஃபர் ஆகாமல் வரும். இப்போ வந்து உள்கை கட் பண்ணணும். உள்கை கட் பண்ணுறதுக்காக ஃபோல்டிங்காக இருக்க பேப்பரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா 1/2 inch டிஸ்டன்ஸில் வந்து உள்கையோடைய டெப்த்து வந்து நம்ம மார்க்கிங் பண்ணணும். எனக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக வந்து கரெக்டாக மார்க்கிங் வரும்ன்றதுனால நான் ஹேண்ட் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். நீங்கள் மெஷர்மெண்ட்காக வந்து இன்ச் டேப்பை யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கோங்க. உள்கை கட் பண்ண அடையாளத்துக்காக குட்டியாக கட்டிங் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.